ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொட்டதெல்லாம் வெற்றியாக தேய்பிறை சஷ்டி வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி விரதத்தின் பெருமையை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சஷ்டியில் இருந்த அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு பழமொழி. அது உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். திதிகளில் 6வது திதியாக வர்றது சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு உரிய திதி. இந்த நாளில் என்ன குறை இருந்தாலும் சரி, அது நீங்கணும்னு முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டால் போதும், அது நிச்சயமாக நிறைவேறும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிறதுக்கு சஷ்டி என்று முருகப்பெருமான்கிட்ட எப்படி வேண்டிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம், இப்படி 3 வகையாக விரதங்கள் இருப்போம். வார விரதம்ங்கிறது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறது. நட்சத்திர விரதங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருக்கிறது. திதி விரதம்ங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருக்கும் முறை. இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி மாதத்தில் 2 முறை வரும். தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, இப்படி எல்லாருமே சஷ்டி திதியில் விரதம் இருந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டால் போதும், நிச்சயமாக அனைத்து தடைகளும் நீங்கும். முருகப்பெருமானை சஷ்டியில் விரதம் இருந்து அவங்களுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இதை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை. உண்மையான பக்தியோட மனமுருகி முருகா அப்படின்னு அழைத்து நம்முடைய கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுவும் தேய்பிறை சஷ்டியில் வீட்டில் இந்த முறையில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கடன் பிரச்சனை, கஷ்டம் நம்ம 7 தலைமுறைக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே மிக பிரம்மாண்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதோட நீங்கள் என்ன வேண்டுதலை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்களோ இந்த விளக்கை ஏற்றி அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையிலே குளிச்சுடுங்க. பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க. முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானோட படம் அல்லனா விக்கிரகம் இருந்தால் சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானோட விக்கிரகத்திற்கு அல்லது படத்திற்கு முன்னாடி 2 வாழைப்பழங்க ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அந்த வாழைப்பழத்தை நடுவில் சின்னதாக குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும். கட்டாயம் நெய் தான் போடணும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றுங்க. வேறு எந்த இதுவும் போட்டு ஏற்ற வேணாம். ரொம்ப கம்மியாக இருந்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த நெய் தீபம் எரிந்தாலே போதும். அந்தளவுக்கு அது சக்தி இருக்குது. நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றிடுங்க. முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் எப்படி ரொம்பவே பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான வேண்டுதல் இந்த வேண்டுதல். நெய் விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் ஏற்றலாம். சஷ்டி திதியில், அதுவும் தேய்பிறை சஷ்டி திதியில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கையை முருகப்பெருமான்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியும் இதே போல் விளக்கேற்றி நீங்கள் இன்னொரு வேண்டுதலை வைக்கலாம். அதனால் ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க, அது நிறைவேறணும். திருப்பி நீங்கள் இன்னொரு வேண்டுதல் வைக்கலாம். இதை நீங்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமையிலையும் வாரம் நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். நிச்சயமாக 7 நாளில் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சஷ்டி திதியில் கூட நீங்கள், அதாவது தேய்பிறை சஷ்டி திதியிலையும் நீங்கள் இதை மறக்காமல் ஏற்றிட்டு வரலாம். உங்களுடைய அனைத்து கஷ்டமும் தீரும். இந்த விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றிட்டு வந்தால் பல மாற்றங்கள், அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் முருகப்பெருமான் நடத்துகிறத நம்ம கண்கூடாக உணரலாம். அதே போல் சஷ்டி திதியில் நம்ம வேல் வழிபாடு செய்கிறது நமக்கு மிக பிரம்மாண்ட வெற்றியை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த உலகத்திற்கு கெடுதல் அளித்த அசுரனை வசம் செய்த வேலை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். இந்த வேலை வழிபாடு செய்வதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் குறிப்பாக வேல்மாறல் படிப்பது அதீத பலனை கொடுக்கும்.
வேல்மாறலை தினமும் பாராயணம் செய்வது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது. அதற்கு பதிலாக வேல்மாறலுக்கு இணையான சக்தி கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரம் தேய்பிறை சஷ்டி திதியில் நீங்கள் சொல்லி வேலை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வேல்மாறல் படித்த முழு பலன் நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அவமானம், அசிங்கம் அனைத்தும் நீங்கும். நம்ம அலட்சியப்படுத்தினவங்க முன்னாடி, நம்மளை உதாசீனப்படுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எந்தவித பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாப்போம். சஷ்டி திதி அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டில் வேல் வழிபாடு செய்யணும். வேல் இருந்தது அப்படின்னா வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. உங்களால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக இது முன்னாடி வைங்க. வெற்றிலை தீபம் இல்லைன்னா துவரம்பருப்பு தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை இந்த வாழைப்பழ தீபம் கூட நீங்கள் ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு சுக்கை வச்சுக்கோங்க. வேல் காயத்ரி மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிர்காசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயா. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லணும். அந்த சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கையில் சுக்கு இருக்கணும். ஒரே ஒரு சுக்கை நீங்கள் கண்டிப்பாக பத்திரப்படுத்தி கையில் வச்சுக்கணும். இந்த மந்திரம் சொல்லி உரியேற்றப்பட்ட இந்த சுக்கு நம்மோட இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. இதை நூலில் கட்டி நீங்கள் கையிலையும் கட்டிக்கலாம், இல்லை கழுத்துலையும் கட்டிக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு சேஃப்டி, நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் தினமும் இதை உங்கள் கூடையே வச்சுக்கோங்க. இந்த சுக்கு 3 மாதம் வரை அப்படியே வச்சுக்கோங்க. 3 மாதம் கழித்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த முறையில் மறுபடியும் நீங்கள் இதை தயார் பண்ணி நீங்கள் இதை வச்சுக்கலாம். இந்த முறையில் நீங்கள் தேய்பிறை சஷ்டி தினத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா முருகப்பெருமானோட அருளும் வேலின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்து வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். வேல்மாறல் தினமும் பாராயணம் செய்ய முடியாத நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி உங்களால் வேல்மாறல் பாராயணம் செய்ய முடிந்தால் கண்டிப்பாக சஷ்டி திதியில் வேல்மாறல் பாராயணம் செய்யுங்க. நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும், நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்ருக்கேன், எனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன்னா ஏண்டா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விரக்தியில் இருக்கிறவங்க தேய்பிறை சஷ்டி திதியை விடாமல் நீங்கள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தீபம் வாழைப்பழ தீபமும் இந்த சுக்கை உருவேற்றி அந்த மந்திரம் சொல்லி உருவேற்றி அந்த சுக்கை கையில் வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் உடைத்து போடும். உங்கள் 7 ஜென்மத்துக்கும் உங்கள் 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கிறது வராது. நீங்கள் மண்ணை தொட்டால் கூட பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்தவனாக நம்ம மாறலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் நம்மளை வழி நடத்துவதை நம்ம கண்கூட உணரலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வேல்மாறல் நான் படிக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு சரியாக இருக்குது, எனக்கெல்லாம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வரிகளை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். தினமும் நீங்கள் சொல்லுங்கள். காலையில் ஏஞ்சதும் சொல்லுங்கள், இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஒரு வேலையை துவங்குறீங்களா நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக 7 நாளில் தீர்வு கிடைப்பதை நீங்கள் கண்கூட உணரலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே.